friends, welcome to Healthy Cooking Channel. இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு சுவையான எள்ளு சாதம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, வெரைட்டி ரைஸும் கூட. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பும் 1 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு, காரத்திற்கேற்ப காய்ந்த மிளகாய். நான் ஒரு 6 காய்ந்த மிளகாய் சேர்க்கிறேன். 1 கொத்து கருவேப்பிலை. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு. இதெல்லாமும் சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். பாதி வறுபட்டதுக்கு அப்புறமா 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் இதில் சேர்த்துக்கலாம். லஞ்ச் பாக்ஸ்க்கு நம்ம பிளான் பண்ணோம் அப்படின்னா நைட்டே இந்த பொடியை ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா காலையில் நம்ம லஞ்ச் பேக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதெல்லாமே வறுத்து ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள், சுத்தம் பண்ணி எடுத்துருக்கக்கூடிய கருப்பு எள்ளை நான் அதில் சேர்த்துருக்கேன். எள்ளு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும். எள்ளு வறுக்கும் போதே பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம ஆற விட்டுறலாம். இதுக்கிடையில் வேர்க்கடலை 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை வறுத்துக்கிறேன். வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இது தாளிப்புக்கு நம்ம பயன்படுத்த போகிறோம். இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்த பொருட்கள் எல்லாம் ஆற விட்டுறலாம். ஆற விட்டுட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்து கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிங்க அப்படின்னா நல்லா இருக்காது. இப்போ நம்ம தாளிப்பு பத்தரலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு, அடுத்ததா 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு. அது பாதி வறுபட்டதுக்கு அப்புறமா 10 முந்திரி, நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை வறுத்தோம் இல்லையா, அதோட தோலை நீக்கிட்டு சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே ஆப்ஷனல் தான். இது எல்லாமே எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரணும். அடுத்ததா ஃப்ளேவருக்கு காய்ந்த மிளகாய் 1, 2 கொத்து கருவேப்பிலை. இதெல்லாமே எண்ணெயில் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா வடிச்சு எடுத்திருக்கக்கூடிய சாதம் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம பொடிச்சு வச்சிருக்கக்கூடிய பொடி அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பரான எள்ளு சாதம் தயாராகிடும். இப்போ நான் சொல்லியிருக்க பொடி அளவு பார்த்தீங்கன்னா 4 பேர்லேருந்து 5 பேர் வரைக்கும் சாப்பிட்லாம். நம்ம பொடியிலே ஏற்கனவே உப்பு சேர்த்து தான் அரைச்சிருக்கோம். நீங்கள் கிளறிட்டு உப்பு பத்தலை அப்படின்னா சேர்த்துக்கோங்க. எல்லா பக்கமும் நல்லா அந்த பொடி படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான எள்ளு சாதம் இந்த வீடியோவில் எப்படி தயார் பண்ணலான்னு பார்த்தோம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான இந்த எள்ளு சாதத்துக்கு அட்டகாசமான காம்பினேஷன்னா உருளைக்கிழங்கு வறுவல் சொல்லலாம். உருளைக்கிழங்கு மட்டும் இல்லை, எல்லா வகையான கிழங்கு வறுவலும் இதுக்கு சூப்பராக இருக்கும். அப்பளமும் வச்சு சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபிஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.